ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து போஸ் வெங்கட் தளபதியை விமர்சனம் பண்ணதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போது தளபதியை பற்றி பேசினதை பற்றி ஃப்ராங்காக என்ன சொன்ன வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ அதை பற்றி கேட்கும்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கங்குவா ஆடியோ லான்ச்சில் வந்து சூர்யா அவர்களை வந்து அரசியலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களே, அது எதற்காக அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படி பேசுறதுக்கு முக்கிய காரணமே வந்து போஸ் வெங்கட் அவர்கள் வந்து எனக்கு முன்னாடியே பேசினார். ஸோ அப்போ பேசும்போது சூர்யாவை தவிர வேறு எந்த நடிகர்களுமே வர தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதை வந்து கிளியர் கட்டாகவே நான் சொல்கிறேன், தளபதியை மனசில் வச்சு தான் நான் அதுக்கு அடுத்தது பேசினேன். ஏன் அப்படின்னா, தளபதியோட மாநாடு அடுத்த நாள் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் இந்த ஆடியோ லான்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவர் பேசுனது இதுதான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சனால தான் நான் வந்து தளபதியை மனசில் வச்சு பேசினேன். ஏன்னா அப்படி ஒரு மாஸ் க்ரௌட் இருக்கும்போது இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது பேசி வந்து கருத்து சொல்லலாம், ஓப்பனாக வந்து பப்ளிக்கில் என்ன வேணால் சொல்லலாம். அப்படிங்கிறத விட நம்மளோட கருத்து என்னங்கிறது கிளியராக சொல்லலாம். பட் ஆனால் அந்த மாதிரியான மாஸ் க்ரௌட் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம கருத்தை வந்து திணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காரு. ஏன்னா சூர்யா சாரும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு, மாணவர்களுக்கு முக்கியமாக வந்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி தளபதி பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்தில் இருக்கும்போது தன்னோட நடிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு அரசியலில் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ அது ரெண்டுமே வந்து நம்ம சொல்ல வந்து வேண்டிய அவசியமே இல்லை. சூர்யா அவர்களும் வந்து உதவி பண்ணுறதுனால ஏற்கனவே வந்து அரசியலில் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். ஸோ அரசியலுக்கு போய் பாலிட்டிஷியனாக ஆனால் தான் அரசியல்வாதி அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுக்காக போய் நின்னாலுமே நம்ம வந்து ஒரு அரசியல்வாதி தான். அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணாலும் சரி, நமக்கு ஒரு தெருவில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நாம் வந்து அதை போய் ஒன்றா தட்டி கேட்டாலே வந்து நாம் அரசியலில் இருக்கதா தான் அர்த்தம். அதே மாதிரி ஒரு மரத்தை வெட்டினாலோ அப்போ வந்து நம்ம வந்து அதுக்காகவும் ஒன்றா போய் கேட்டாலுமே அப்போயும் நம்ம அரசியலில் இருக்க தான் அர்த்தம். ஸோ உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ண போகிறேன், அதுக்காக களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினாரு அப்படின்னா நாம் அது வந்து அதை வரவேற்கணும், நாம் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது போகிறேன்னு சொல்லி களத்தில் இறங்குறவங்கள நம்ம வரவேற்கணும். நம்ம வரவேற்கலைனாலும் நம்ம வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் கூட போதும். அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத மக்கள் ஒத்து கவனிப்பாங்க. கவனித்து அவங்களுக்கு அது மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நம்ம என்றைக்குமே தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மக்களுக்கு நற்பணி செய்கிற வர்றவங்களை நம்ம வரவேற்றா போதும். யார் வரணும் யார் வர வேண்டாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ண அவசியம் இல்லை, மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க கையில் தான் அது இருக்குது. ஸோ அவர் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் விமர்சித்தா கூட பரவாயில்ல, வர்றதுக்கு முன்னாடியே விமர்சிக்கிறது வந்து ரொம்ப தப்பான செயல். யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறது சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த கங்குவா ஆடியோ லான்ச்சில் வந்து இன்டெரக்டாக வந்து போஸ் வெங்கட் அவர்களை வந்து தாக்கி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் கங்குவா ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்க கூட சூர்யா அவர்களுக்கு கூட அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை அவர் பேசினதில். ஸோ அதனால தான் அவரும் கிளியராக மேடையில் சொல்லியிருப்பார், நண்பர் ஒருத்தர் அரசியல் ஆரம்பிக்கிறாரு, களத்தில் இறங்குறாரு, அவருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் வரதான் செய்யும், அதை கடந்து தான் நம்ம வரணுங்கிறத தளபதி கிளியராகவே சொல்லியிருக்காரு. ஸோ போஸ் வெங்கட்டோட கருத்துக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தெளிவான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.